கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே, ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தமானந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே, ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தமானந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே, ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தமானந்தமே. கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி பாடி போற்ற, துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி பாடி போற்ற, துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே, ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தமானந்தமே. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஏழைகளை விசாரிக்கிற தேவனே, திக்கற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீதம் 12:5 வாசிக்கிறேன். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தம், எளியவர் விடும் பெருமூச்சின் நிமித்தமும், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசித்த இந்த வேத வசனத்தில் ஏழைகள் மேல் தெய்வம் எவ்வளவாக இரக்கமாக இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, இந்த பூமியில் 2 விதத்தில் ஏழ்மையான நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று, பொருளாதார ரீதியில் பலவிதமான தரித்திரத்திலும் போதிய வருமானம் இல்லாமல் மிகவும் ஏழ்மைப்பட்டு வாழக்கூடிய மக்கள் உண்டு. அவர்களையும் ஆண்டவர் ஆதரிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. 2வது, ஆவியில் எளிமை உள்ள மனுஷர்கள். அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க யாருக்கும் அநீதி செய்ய மாட்டாங்க. பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அதையெல்லாம் பகிட்டாக வெளியில் காட்டி கொள்ளாமல் ரொம்ப தாழ்மையோடு கூட எல்லா மக்களோடும் எல்லாருமாக இணைந்து ஏழைகளை நேசித்து இப்படியெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்களையும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறது நிமித்தம் அவர்கள் மேலும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார்.
அருமையானவர்களே, எளியவர்கள் எங்கெல்லாம் அல்லது ஏழ்மையில் இருக்கிற மக்கள் எங்கெல்லாம் பாழாக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் தேவன் அவர்களுக்கு ஆதரவாக எழும்புவார் என்று நாம் இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒருவேளை ஒரு ஆவியில் ஏழ்மையாக இருந்து உங்களை யாரோ ஒடுக்கி உங்களுக்கு விரோதமாக பழியாகன வார்த்தைகளை பேசி உங்கள் இருதயத்தை நொறுக்கும் விதத்தில் உங்களை தூஷணம் பண்ணி உங்களுக்கு விரோதமான தீமையான காரியங்களை செஞ்சாலும் நீங்கள் சோர்ந்தே போக வேண்டாம். ஆண்டவர் கட்டாயமாக உங்களுக்கு அவர் நீதி செய்வார். தரித்திரத்தில், ஏழ்மையில், பண வசதி, பொருளாதார வசதி இல்லாதனால இவன் ஒரு எளியவன், இவன் ஒரு தரித்திரன், இவங்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி செல்வந்தர்கள் அவங்கள சில நேரம் ஒடுக்குவாங்க. பணபலத்தையும் ஆள்பலத்தையும் பயன்படுத்தி அவங்கள மிகவும் ஒடுக்குறாங்கன்னா, அந்த ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக தேவன் கட்டாயம் நியாயம் செய்வார். சங்கீத புஸ்தகத்தில் 72:2 சொல்லுகிறது, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களை ஆண்டவர் நியாயத்தோடு விசாரிப்பார். அவங்களுக்கு யாராகிலும் தீமை செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாளும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஒருவேளை இன்றைக்கி ஏழை எளியவர்கள் பல விதத்தில் ஒடுக்கப்படும் போது அவர்களுக்கு நீதி கிடைக்காதது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவர்களுடைய நீதியை விளங்க பண்ணுவார், நிச்சயமாக விளங்க பண்ணுவார். எனவே இந்த பூமியில் நம்ம வாழும்போது ஏழை எளியவர்களை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் ஒடுக்கவே கூடாது. அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்மளை சுற்றிலும் எத்தனை ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, கஷ்டம் அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க, உணவின்றி இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க, பார்ப்பிடம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காக முடிந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு நியாயம் செய்தால் கர்த்தர் நிச்சயமாக ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலனை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தால் சோர்ந்து போகாதீங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை முற்றிலுமாக பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கான நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தை போல வர பண்ணுவார். சிலர் உங்களை பகைச்சிருக்கலாம், உங்களுடைய பொருட்களை அபகரிச்சிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்திருக்கலாம். இதனால் நீங்கள் மனம் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? மனம் உடைய வேண்டாம். இயேசு நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? பிதாவே, நன்றி அப்பா. ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் மனமிறங்கி அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.